ஹலோ மோட்டர் மேக்னெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொயோட்டா கிளான்ஸா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ஹேட்ச்பேக் காரை பற்றி ஒரு ரிவ்யூ தான். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் இன்ஜினில் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் மைலேஜ் 18 to 20 கிலோமீட்டர் எடுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஹேட்ச்பேக் காரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 டைப் ஆஃப் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டொயோட்டா கிளான்ஸா எஸ்ங்கிற வேரியன்ட். இது வந்து இந்த வேரியண்ட்டில் மிடில் வேரியன்ட்னு சொல்லலாம். பட் டாப் எண்ணில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயுமே கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டது. கிளான்ஸா பற்றி காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா 6.81 lakhs 10 lakhs வரைக்கும் இதோட எக்ஸ்ஷோரூம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 9 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஃபியூல் டைப்பில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்க ஹேட்ச்பேக் டைப்பில் இதுவும் ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்க ஹேட்ச்பேக்னே சொல்லலாம். வண்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மிடில் மாடலில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் எந்த பிராண்ட்லையும் கொடுக்கல. பட் டொயோட்டா கிளான்ஸால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிடில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்திங்கன்னா எல்லோ பல்ப் வரும், டாப் எண்ட் எடுத்திங்கன்னா ஒயிட் எல்இடி பல்ப் வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்பு அந்த பொசிஷனுக்கு ஒரு சில்வர் க்ரோம் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்டில் க்ரில்லும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவாக ஒரு க்ரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒயிட்டில் எல்இடி டிஆர்எல் வேணும்னா நீங்கள் டாப் அண்ட் டாப் செகண்ட் மாடலில் இருக்கும். இதற்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் எல்இடி டிஆர்எல் இந்த மாடலில் ஃபிக்ஸ் பண்ணலை. சைட் லுக் வைஸ் பார்த்தோம்னா சைட் லுக் நம்மளுக்கு 3990 mm, அதாவது கரெக்டாக 4 மீட்டருக்கு நம்மளுக்கு 10 mm கம்மியாக இருக்கும். வண்டியில் பார்த்தீங்கன்னா வீல் R15 இன்ச்சு நம்மளுக்கு ரிம் வீல் கொடுத்துருப்பாங்க. டாப் எண்ணில் நம்மளுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் வந்துடும். வீல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவான ஒரு சூப்பரான வீல் கப்போட வருது. இது பேசிக் மாடலையும் சேம் இதே டைப் தான். சைட் லுக் பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சைட் லுக்கில் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த கிளான்ஸா எஸ்ங்கிற வேரியண்ட்டில் நம்மளுக்கு ஈங்கிற வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் சைட் இருக்கும். பட் இந்த மாடலில் அது இல்லாமல் ஃபுல் பாடி கலர் என்ன கலர் எடுக்கிறோமோ அந்த கலர் ஃபுல் பாடி கலர் நம்மளுக்கு வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் மற்றும் க்ளோஸ் பண்ணுறது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீலை எடுத்து கொடுக்குது. மற்றபடி நம்மளுக்கு சைட் லுக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், பேக்கில் ட்ரம் பிரேக் காமனாக வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக் பர்சனும் ரியரில் பார்த்தீங்கன்னா டார்சன் பீம் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வண்டியில் நார்மலாக நம்மளுக்கு காமனாக வர்றது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஏபிஎஸ் பிரேக் வந்துடும். நம்மளுக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இன்பில்டாக கொடுத்தது நல்ல விஷயம். ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்தது நல்ல விஷயம். அடுத்த இன்டீரியர் பார்ப்போம். டோர் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா மேலே மிரர் அட்ஜஸ்டபிள் அண்ட் விண்டோ லாக் அண்ட் 4 விண்டோக்கான பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் இங்கேருந்து பார்க்க டூயல் டூனில் ஒரு ஸ்போர்ட்டிவான லுக். அடுத்து நம்ம இன்டீரியருக்குள்ளே போனோம்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டீரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வருது. சென்டரில் டொயோட்டா லோகோவோட ஒரு சூப்பரான ஒரு ஹாரன் இருக்குது. நம்மளுக்கு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளஸ்டரில் பார்த்தோம்னா ஸ்பீடாமீட்டர், டார்க் மீட்டர், சென்டரில் ஒரு குட்டி டிஸ்பிளே இருந்து பார்த்துருப்பீங்க. கீழே நம்மளுக்கு ஆக்சிலேட்டர், பிளக் கிளச் நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் நல்லா ஒரு ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு சேஃப்டி ஃபீச்சருக்கு டெக் ப்ரொடக்டிவிட்டி ப்ளஸ் டூயல் ஏர் பேக் இந்த வேரியண்ட்டில் வருது. இதுக்கு அடுத்த வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக் வரும். IRVM பார்த்தீங்கன்னா மேனுவல் IRVM ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது கீழே சென்டரில் 7 inch டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே அண்ட் 2 AC வென்ட் ப்ளஸ் பண்ண அசாட் சிம்பிளோட கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே நம்மளுக்கு சார்ஜிங் பாயிண்ட் அண்ட் கியர்னா பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் அண்ட் க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல க்ரோம் ஃபினிஷிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த டோர் எப்படி நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே போய் உட்கார கம்ஃபர்ட்டாக இருந்துச்சோ அதே கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர், அதாவது பி பாக்ஸ் பின்னாடி சீட்டில் உட்காரதுக்கும் ஏறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓப்பன் பண்ணி நம்ம பின்னாடி ஏறி உட்காரதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக மட்டும் இல்லாமல் லெக் ரூம் ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவையான அளவு நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரியர் டோர் ஓப்பன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விண்டோ கண்ட்ரோல் வந்துடும். ஃபோன் போகிற வச்சு டேஷ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. கீழே 1 லிட்டர் ஃபோல்டர், அது கீழே ஒரு ஸ்பீக்கர். மொத்தம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 டோர்லேயும் ஸ்பீக்கர்ஸ் வர்றது குறிப்பிடத்தக்கது. அண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் டோரில் சைல்டு சேஃப்டி லாக் வந்து இன்பில்டாக இருக்குது. ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏறி உட்காரது மட்டும் கிடையாது, ஏறி உட்காந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டான ரைடுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி வெண்ட் கிடையாது. இதுக்கு அடுத்த மாடலில் வந்து ரியர் ஏசி வெண்ட் வரும். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்று இருக்குது, ரியர்லேயும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஹேண்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த மாடலில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. 3 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஹைலைட் என்னன்னா 3 பேருக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா 60/40 சீட் தான். அதுவும் ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். இந்த மிடில் மாடலில் நம்மளுக்கு டாப் மாடலில் வர தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் 3 ஹெட்ரெஸ்ட் இருக்குது. 3மே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரொம்பவும் ஒரு குறிப்பிட்ட விஷயம். இந்த சீட் இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறதுனால ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் எதாவது இருந்தால் தாராளமாக நம்மளுக்கு ஏற்றிட்டு போகலாம். அதுக்கான கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கு 60/40 சீட்டாக கொடுத்துருக்காங்க. 40 சீட்டை மட்டும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிட்டிங் 60 டிகிரியில் இருக்குது. அதாவது வந்து 60/40ங்கிறது நம்ம தனியாக பிரிச்சுக்கிறது தான். இப்போ அந்த சீட்டை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட் டைப்பில், அதாவது லாங் ட்ராவலில் போகும்போது குழந்தைங்க கூட்டு போயிங்கன்னா ஒரு பெட் டைப்பில் யூஸ் பண்ணவும் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். ஒரு ஃபேமிலி காருங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க மிடில் மாடல்லையே. அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வண்டியோட ரியர் லுக் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தோணும் அப்படின்னா வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி காருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. பார்த்தீங்கன்னா ரியரில் சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு சூப்பரான லுக்கில் நம்மளுக்கு
டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே டிஃபோகர் லைன், அதுக்கு மேலே ஸ்பாய்லர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் 318 லிட்டர்ஸ் 318 லிட்டர்ஸில் நல்ல தாராளமான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கார்ட்போர்ட் சீட்டு, கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி ப்ளஸ் வந்து அதுக்கான டூல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான ஒரு பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு இதில் பூட் லேம்ப் வந்து இந்த மாடலில் வராது, டாப் எண்டில் மட்டும் உங்களுக்கு பூட் லேம்ப் வரும். ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணி சொல்லியாச்சு. வண்டியோட ஹைலைட் மட்டும் பார்ப்போம். வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர்லேருந்து ஆரம்பித்தோம்னா பார்சல் ட்ரே வந்துடுது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரஸ், 3 நம்பர் ஆஃப் ஹெட்ரஸ். ரியர் சீட்டில் உட்காரவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வந்துடுது. ஃப்ரண்ட்டில் 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் மிடில் மாடல்லே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க 2 ஹெட்ரஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் லேம்ப் தான். இதுவும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா டிஃபோர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு எல்இடி லேம்ப், அதாவது வந்து பின்னாடி நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் ஹலோஜன் பல்பை கொடுத்தாலும் பின்னாடி லைன் லேம்ப் பார்த்தீங்கன்னா லுக் வைஸும் சரி, நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி வைஸும் சரி எல்இடி லேம்பாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் லேம்ப் இருக்குது. வண்டியில் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சொல்லணும்னா இன்னும் நிறையா சொல்லலாம். பட் ஃபேக்ட் இருக்கிறது இந்த வண்டியில் இவ்வளோ தான் இருக்குது. பட் ஒரு ஃபேமிலி கார், ஒரு நல்ல ஒரு மைலேஜ் தர ஒரு சூப்பரான கார் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு 95% ஃபுல்ஃபில்லாக இந்த கார் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலமாக நம்ம சொல்கிறோம். இந்த காரோட புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரி டீட்டெயில்ஸுக்கு நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம்.